ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத வறண்ட பூமியில உங்களை யாராவது உணவும் இல்லாம, தண்ணீரும் இல்லாம தனியா விட்டுட்டாங்கன்னா, எவ்வளவு நாள் உயிரோட இருப்பீங்க? 1 நாள், 2 நாள், அதிகபட்சம் 5 நாள். ஆனா, நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த நம்பினாங்க. இந்த ஒரு மரம் மட்டும் உன் பக்கத்துல இருந்தா, பசி உன்னை வெல்லாது, தாகம் உன்னை வெல்லாது, பஞ்சம் கூட உன்னை வெல்லாது. அந்த மரம்தான் பனை மரம். இது வெறும் மரம் இல்ல, ஒரு முழு உயிர்காப்பு அமைப்பு. தாகத்துக்கு தண்ணீர், பசிக்கு உணவு, நோய்க்கு மருந்து, வாழ்க்கைக்கு நம்பிக்கை எல்லாமே இந்த ஒரு மரத்துக்குள்ள இருக்கு. அதனால்தான் பனைமரம் இருந்தால் பஞ்சம் இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ 100 ஆண்டுகளாக மக்களை காப்பாத்திய பனைமரத்தோட முதல் 10 அதிசய பயன்களை இப்ப நாம பார்க்கலாம். பயன் 1. பச்சை நுங்கு. கோடையில் ஏற்படும் கடுமையான உடல் சூட்டை தணிக்க இந்த நுங்கு உதவுகிறது. இதில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் உடலில் ஏற்படும் நீரிழிப்பை குறைத்து புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. 2வது பயன் நுங்கு நீர். இதில் உள்ள பொட்டாசியம் உடலில் உள்ள நீர் சமநிலையை சரியாக பராமரிக்கிறது. உடலில் சோடியம் அளவை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. 3வது பயன் சரும பாதுகாப்பு. நுங்கின் இளந்தோலை சருமத்தில் தேய்க்கும் போது அதன் குளிர்ச்சித்தன்மை, அரிப்பு மற்றும் எரிச்சலை குறைக்க உதவுகிறது. வெயிலால் ஏற்படும் வேனல் கட்டிகள் மற்றும் வேர்க்குருக்களின் வீக்கத்தை தணிக்க உதவுகிறது. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, நுங்கின் மெல்லிய தோலை பாதிக்கப்பட்ட இடத்தில் மெதுவாக தேய்த்து 15 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவலாம். 4வது பயன் பதநீர். இயற்கை ஊட்டச்சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. இந்த பதநீரில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் பல கனிம சத்துக்கள் இயற்கையாகவே உள்ளன. செயற்கை நிறமோ சுவையூட்டிகளோ இல்லாத தூய்மையான இயற்கை பானமாக இது கருதப்படுகிறது. இதில் உள்ள இயற்கை கால்சியம் பற்கள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. மேலும் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்கவும் இது உதவுகிறது. பயன் 5 உடல் சூடு தணிப்பான். இந்த பதநீரை நாம் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது நம்ம வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமில சுரப்பை இது சமநிலையில் வைக்கிறது. குடல் மற்றும் வயிற்று சுவர்களில் உள்ள புண்களை எல்லாமே விரைவாக ஆற்றுறதுக்கு உதவுகிறது. அதிகாலையில் இதனை நாம் குடிக்கும்போது உடலில் உள்ள உள்வெப்பம் முழுமையாக தணிக்கப்படுகிறது. வெயிலால் ஏற்படும் நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றெரிச்சலை உடனடியாக கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த பதநீருக்கு இருக்குது. பயன் 6. இயற்கை கால்சியம். இதில் உள்ள இயற்கை கால்சியம் எலும்புகளை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது. பற்களின் எலாமல் பகுதியையும் பாதுகாக்க உதவுகிறது. தசைகள் மற்றும் மூட்டுகளின் செயல்பாட்டிற்கு தேவையான சத்துக்களையும் இது வழங்குகிறது. இயற்கையாகவே கிடைக்கும் கால்சியம் என்பதால் உடல் எளிதாக உறிஞ்சிக்கொள்ள உதவுகிறது. 7வது பயன் என்னன்னா, பித்த சமநிலை. உடலில் பித்தம் அதிகரிப்பதால் ஏற்படும் தலை சுற்றல், வாந்தி மற்றும் வாய்க்கசப்பையும் குறைக்க இந்த பதநீர் உதவுகிறது. செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்கவும் பாரம்பரியமாக இந்த பதநீர் பயன்படுத்தப்படுகிறது. பித்த அதிகரிப்பால் வாயில் ஏற்படும் கசப்பு தன்மையை மாற்றி சுவையை மீட்டெடுக்கவும், இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி பித்தத்தால் ஏற்படும் தோல் நோய்களை தடுக்கவும் இந்த பதநீர் உதவுகிறது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இது உதவும் என பெரியோர்களால் நம்பப்படுகிறது. பயன் 8. கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரலின் இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்க பதநீர் உதவுகிறது என பாரம்பரியமாக ஒரு நம்பிக்கை இருக்கு. உடலில் பித்த அளவை கட்டுப்படுத்துவதால் கல்லீரல் பாதிப்பால் ஏற்படும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் செரிமான என்சைம்களின் செயல்பாட்டை ஊக்குவிக்கவும் இந்த பதநீர் உதவுகிறது. இதனால் பசியின்மை குறைந்து செரிமானம் மேம்பட உதவுகிறது. பயன் 9 குடல் தூய்மை. பாரம்பரியமாக வயிற்றுப்பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவும் இயற்கை முறைகளில் இதுவும் ஒன்றாக தான் கருதப்படுது. குடலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை வெளியேற்றி குடல் இயக்கத்தை சீராக்க இந்த பதநீர் உதவுகிறது. மேலும் குடலுக்கு நன்மை செய்யும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கும் ஆதரவாக இருக்கிறது. பயன் 10. இயற்கை சக்தி பானம். உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கி உடல் சேர்வை குறைக்க உதவக்கூடிய இயற்கை பானமாக இது பயன்படுத்தப்படுகிறது. கடின உழைப்பிற்கு பிறகு ஏற்படும் தசை அசதியையும் தணிக்க உதவுகிறது. பாரம்பரியமாக ஜீரண சக்தியை தூண்டவும் நல்ல தூக்கத்திற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, ஒரு காலத்தில் பனைமரம் இருந்த இடத்துல பஞ்சமே இருக்காது என்று சொன்னதுக்கு காரணம் இப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? ஆனால் இது இன்னும் ஆரம்பம்தான். அடுத்த பாட்டில் பனங்கிழங்கு எப்படி உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுது, நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட ஏன் இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது, அதோட இன்னும் அதிசயமான பனைமர ரகசியங்களை பார்க்கலாம். நாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.